ஸ்கேம் பண்ணுறாங்க, அயோக்கியத்தனம் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த பல யூடியூப் விஞ்ஞானிகள் ஸ்கேம்ஸை எதிர்த்து எக்ஸ்போஸ் பண்ணி வீடியோ போட்டாங்க. உண்மையாகவே இது மிகப்பெரிய நல்ல விஷயம்தான். இதனால் பலரும் அந்த வீடியோவை பார்த்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டாமல் ஏமாறாமல் இருப்பாங்க. ஆனால் 2019 2020 2021 வரைக்கும் நடந்த பூதாகரமான ஒரு ஸ்கேம் பற்றி எந்த ஒரு யூடியூபர்ஸும் வாயை திறக்கவே இல்லை. மாறாக அதுக்கு முட்டு கொடுத்து தான் பல வீடியோஸ் போட்டாங்க. நுங்கு பழம்னு சொன்னதும் நம்மளுக்கு வெயில் காலம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் பல பேருக்கு இப்போல்லாம் டாக்டர் ஷர்மிகா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க நுங்கு பழத்தால் உடலுக்கு இப்படிப்பட்ட விளைவுகள் உண்டாகும், உடல் இப்படி ஆகும்னு பேசினாங்க. ஆனா அவங்க பேசின விஷயத்திலையும் அவங்க குறிப்பிட்ட இந்த நுங்குலையும் ஒரு உயிர் கூட போனதில்லை. ஆனா இவங்களை கலாய்க்கிறேன், டீபங்க் பண்றேன்னு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல படிச்சவன் படிக்காதவன், பட்டம் வாங்கினவன் பட்டம் வாங்காதவன், PhD வாங்கினவன், டாக்டரேட் வாங்கினவன்னு எல்லாரும் அவங்கள கார்னர் பண்ணி பல கோடி பேரை கொன்ன மாதிரி மிகப்பெரிய உளவியல் தாக்குதலையும் மன அழுத்தத்தையும் அவங்களுக்கு தந்து மாசக்கணக்காக கண்டென்ட் எதுவுமே கிடைக்காம இவங்களை வச்சே ஓட்டிட்டு இருந்தாங்க. தீங்கிழைக்காத ஒரு நுங்கு விஷயத்துக்கு தமிழ்நாட்டையே ஷர்மிகாவை பார்த்து கேள்வி கேட்க செய்த இந்த அன்புள்ளம் கொண்ட உயிர்நேயமுடைய மனிதம் பேசும் உத்தமர்கள் பலரும் ஆஸ்ட்ராசெனகா நீதிமன்றத்தில் ஆமா என்னோட தடுப்பூசியில் கோளாறு உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டான். ஃபைசர் ஓனர் ஆல்பர்ட் போலா என்னோட தடுப்பூசியிலும் கோளாறு உள்ளதுன்னு ஒத்துக்கிட்டான். மேலும் இந்த தடுப்பூசிகள் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு பல கோடி மக்களுக்கு போடப்பட்டிருக்குன்னு ஃபைசர் ஓனர் சொல்லியிருக்கான். சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள் வாயிலாக தடுப்பூசி போட்டவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும்னு சொன்னதும் டாக்டர் ஷர்மிகா என்ற அப்பாவிய நாலா பக்கமும் கடிச்சு வச்ச அறிவியல் அதிமேதாவிகளும் பகுத்தறிவு பகலவன்களும் இதை அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காச்சு பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஆனா எவனுமே ஒரு வீடியோல கூட பேசல, ஒரு சிலரை தவிர்த்து. அதுலயும் தடுப்பூசி நிறுவனத்தின் முதலாளியே ஒத்துக்கிட்ட பிறகும் அறிவியல் சேனல் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய கோமாளி அலோபதி மெடிசனை ஃபாலோ பண்ணுற ஒரு இன்னொரு தற்கொலையை கூட்டிட்டு வந்து ஓனரே ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் தான் அறிவாளி, நான் சொல்கிறேன் தடுப்பூசி நல்லதுன்னு ஒரு வீடியோவை போட்டார். அதையும் அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு நம்பி நெருப்பு விடுறானுங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு தான் திருந்துவானுங்கன்னு தெரியல. எவன் உண்மையான அறிவியல் பேசுகிறானோ அவனை இவனுங்க ஒதுக்கி வச்சுட்டு எவன் ஊரை ஏமாத்துறானோ அவனுக்கு இவனுங்க நெருப்பு விட்டு திரியிறானுங்க. இந்த தற்குறியுடைய பேச்சை கேட்டு இவருடைய எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் குத்து வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா இவர் போன்ற ஆட்கள் மக்கள் நலனுக்காக அறிவியல் பேசுகிறாரா இல்லை தங்களுடைய சுயநலத்துக்காக அறிவியல் பேசுகிறாங்களான்னு அவருடைய ரசிகர் ஜாம்பிகள் தான் முடிவு பண்ணணும். தயவு செய்து என்னைக்காவது ஒரு நாள் இவருடைய வீடியோவில் போய் நீங்கள் ஏன் நடுநிலையாக பேச மாட்டீங்க, ஒரு பக்கமாகவே பேசுகிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அவர் உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டு இவர் எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ் பேங்கை. இந்த வீடியோவில் அறிவியலாளர்கள் மற்றும் அறிவியல் பேசக்கூடிய அறிவாளிகள் பயங்கரமா புலகாங்கிதம் அடைஞ்சு பேசக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் பியர் ரிவ்யூ. இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸ் எப்பேற்பட்ட குப்பைன்னு நாம பார்க்கலாம். அறிவியலை கண்மூடித்தனமாக நம்பும் உங்களை போன்ற முட்டாள்களுக்கான வீடியோ தான் இது. பொகாசியன் என்பவர் போர்ட்லாண்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. லிண்ட்சே மேத்தமெட்டிக்ஸ்ல PhD முடிச்சிருக்காங்க. ஹெலன் பிளக்ரோஸ் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இந்த 3 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய கேடி வேலை பண்ணியிருக்காங்க, அதுவும் அறிவியல் ரீதியா. லிண்ட்சே மற்றும் பொகாசியன் 2017ஆம் ஆண்டு தங்களுடைய ஆய்வுகளை கோஜென்ட் சோஷியல் சயின்சஸ் என்ற ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றாங்க. அப்படி எது குறித்து இவங்க ஆய்வு பண்ணாங்கன்னு பார்த்தா ஒரு சமூக கட்டமைப்பின் கருத்தியலில் ஆண்குறின்னு ஒரு தலைப்புல ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வின் முடிவில் ஆண்குறிகள் பருவநிலை மாற்றத்திற்கு வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட காரணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரிசர்ச் பேப்பரை இன்னும் பெயர் போன ஒரு ஜேர்னல்ல வெளியிட முற்படுறாங்க. ஆனா அந்த ஜேர்னல் இவங்களை உள்ளே விடாம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய ஆய்வை கேலி செய்யறாங்க. அதனால இன்னும் தீவிரமா நம்ம ஆழமா அறிவியல் ரீதியா ஆய்வு செய்து மிகப்பெரிய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணி 20 ரிசர்ச் பேப்பர்ஸை பெரிய பெரிய ஜேர்னல்ஸ்ல பப்ளிஷ் பண்றாங்க. இந்த ஆய்வுகள் எல்லாமே காஜி ஆய்வுகள் தான். குறிப்பா LGBTQ+க்கு முட்டு கொடுக்க உருவாக்கப்பட்ட ஆய்வுகள் இவங்க பண்ணது. ஒரு நாய் இன்னொரு நாயை புணர்ந்தா அது கற்பழிப்பு. ஆணும் ஆணும் புணர்ந்தால் அவர்கள் LGBTQ+ஐ மனதார நேசிக்கும் குணம் உடையவர்கள். ஆணும் பெண்ணும் புணர்ந்தால் இப்பேற்பட்டவர்கள் LGBTQ+க்கு எதிரானவர்கள்னு இவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. இதனால ஆணும் ஆணும் புணர்வதை அறிவியல் ரீதியாக நியாயமானதுன்னு ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதையும் பியர் ரிவ்யூ கோமாளிகள் ஏற்றுக்கிட்டு அதை வெளியிட்டிருக்காங்க. ஜேம்ஸ் டேசி டெய்லர் என்ற பிலாசபி ப்ரொஃபஸர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மற்றும் பப்ளிஷ்ட் பேப்பர்ஸ் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துதுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, தவறான நோக்கமும் எண்ணமும் கொண்டு உருவாக்கப்பட்ட ஆய்வுத்தாள்களும் எளிமையாக பியர் ரிவ்யூ ஜேர்னல்ல வெளியிடப்படலாம்.
காரணம், இந்த ஆய்வுகளில் தவறு இருக்கிறதா இல்லையா என்று 50% கூட பியர் ரிவ்யூ செய்யக்கூடிய நபர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் பியர் ரிவ்யூ சிஸ்டம் அறிவியலாளர்களின் மீதுள்ள நம்பிக்கையின் பேரில் மட்டுமே செயல்படுகிறதுன்னு சொல்றாரு. பியர் ரிவ்யூ சிஸ்டத்தில் தவறுகளை கண்டுபிடித்து அதை நிறுத்தக்கூடிய போதுமான கருவிகள் கிடையாதுன்னு சொல்றாரு. அறிவியலில் பல துறைகள் இருக்கு. ஆனா எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில் இருப்போரின் ஆய்வுகள் பியர் ரிவ்யூ ப்ராசஸை தாண்டி தான் வெளியுலகிற்கு வரும். பயோமெடிக்கல் ஃபீல்டில் கடந்த 2010 சுமார் 250க்கும் மேற்பட்ட போலி பியர் ரிவ்யூ பேப்பர்ஸ் நீக்கப்பட்டிருக்கு. மாலிகுலர் நியூரோபயாலஜி, இம்யூனோடாக்சாலஜி, டியூமர் பயாலஜின்னு ஏகப்பட்ட மருத்துவ பிரிவிலும் போலியான பியர் ரிவ்யூ ஆராய்ச்சிகள் வெளியிடப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்பட்டிருக்கு. இந்த 250 பேப்பர்ஸ்ல 75% மிகப்பெரிய பியர் ரிவ்யூ ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் செய்யக்கூடிய ஜேர்னல்ஸை வெளியிட்டிருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல், மாலிகுலர் பயாலஜி ரிப்போர்ட்ஸ், இம்யூனோ ஃபார்மகாலஜி அண்ட் இம்யூனோடாக்சாலஜி, டியூமர் பயாலஜி, யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு மிகவும் பிரபலமான இந்த ஜேர்னல்ஸே இப்பேற்பட்ட ஃப்ராடு வேலைகளுக்கு உடந்தையா இருந்திருக்காங்கன்னா இந்த அறிவியல் எந்த நோக்கத்துக்காக செயல்படுதுன்னு மக்களாகிய நீங்க தான் யோசிக்கணும், நீங்க தான் முடிவு பண்ணணும். தர்மதுரை போன்ற கோமாளிகளுடைய பேச்சை கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அறிவியலுடைய மறுபக்கமோ இல்ல அதனுடைய இருண்ட பக்கமோ தெரியவே தெரியாது. இந்த விஷயம்லாம் தர்மதுரை பேசவே மாட்டாரு. காரணம், இது பற்றி அவருக்கு தெரியாது. உலக அரசியல் பற்றிய புரிதலும் அவருக்கு சுத்தமா கிடையாது. தி கேன்சர் ஜேர்னலில் டியூமர் பயாலஜி சம்பந்தப்பட்ட 107 போலி பியர் ரிவ்யூ பேப்பர்ஸை திரும்ப பெற்றிருக்காங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே கண்மூடித்தனமாக பியர் ரிவ்யூ செய்யப்பட்டு மிகப்பெரிய டேட்டா மனிப்புலேஷன் செய்யப்பட்டு பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒருத்தன் யூடியூப்ல உட்காந்துட்டு நியூட்டனுடைய பேரம் மாதிரி பியர் ரிவ்யூ என்ற வார்த்தை இருந்தால் தான் நான் உயிர் வாழ்வேன், இல்லைன்னா நான் செத்துடுவேன்னு ஊரை ஏமாத்திட்டு சுற்றி திரிகிறாரு. அந்த தற்குறி கிட்ட தயவு செய்து இதையெல்லாம் காட்டுங்க மக்களே. புற்றுநோய் குறித்து செய்யப்பட்ட ஆய்வுகளில் இவங்க என்னென்ன போய் சொன்னாங்களோ அந்த கடவுளுக்கும் இந்த கருமத்தை எல்லாம் பியர் ரிவ்யூ பண்ணி வெளியிட்டவனுக்கே வெளிச்சம். இதே மாதிரி மாலிகுலர் நியூரோபயாலஜியில் 12 போலி பியர் ரிவ்யூ பேப்பர்ஸை இவங்க ரிட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க மக்களே, உயிரை குணமாக்க இவங்க அறிவியல் படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணுறதா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இவங்க பக்கா சுயநல வியாதிகள். அறிவியல் பேரை சொல்லி தங்களுடைய பாக்கெட்டை நிரப்புற வேலையை மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்களே தவிர நமக்காக உருப்படியாக இவங்க எதையுமே செய்யல. ஆனாலும் இன்னும் சில நல்லுள்ளம் கொண்ட அறிவியலாளர்கள் இருக்கிறதால பியர் ரிவ்யூ சிஸ்டம் தப்பிச்சுட்டு வருது. பியர் ரிவ்யூ ப்ராசஸ் 150 வருஷமா நடைமுறையில் இருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பல அறிவியல் கிளைகள் முளைத்ததும் பியர் ரிவ்யூ ப்ராசஸ் அறிவியலின் மையமாகவே விளங்கிட்டு வருது. குறிப்பா மனிதர்களின் உயிர் சார்ந்த, உடல் சார்ந்த, இயற்கை சார்ந்த பல பியர் ரிவ்யூ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணப்படுது. ஆனா இதுல எத்தனை பேப்பர்ஸ் உண்மை, எத்தனை பேப்பர்ஸ் பொய்யான தகவல்களை உள்ளடக்கியதுன்னு யாருக்குமே தெரியாது. சயின்டிபிக் கம்யூனிட்டிலேயே பியர் ரிவ்யூ எதை ஒரு அளவுகோலாக கொண்டு பண்ணப்படுதுன்னு தெரியாம தான் இருக்காங்க. இன்னமும் யார் பியர் ரிவ்யூ பண்றாங்கன்னு பேப்பர் சப்மிட் பண்ற விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. இப்படித்தான் இவ்வளவு நாளும் பியர் ரிவ்யூ செய்யப்பட்டு வருது. பியர் ரிவ்யூ ப்ராசஸ் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலிருந்தே போலியான அறிவியல் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணப்பட்டு வருது. பியர் ரிவ்யூ என்ற இந்த ப்ராசஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு பேசுபொருளாக இருந்த காலத்திலேயே இதை ஒரு நகைச்சுவைன்னு பலரும் கேலி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரமன் ரீனி என்ற அமெரிக்கன் நெப்ராலஜிஸ்ட் மற்றும் பிசியாலஜிஸ்டான இவர் ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல டெபுட்டி எடிட்டராகவும் இவர் இருக்காரு. இவர் பியர் ரிவ்யூ ப்ராசஸ்க்காக 1989 இதுவரை 5 பியர் ரிவ்யூ காங்கிரஸ் மாநாட்டை இவருடைய தலைமையில் நடத்திருக்காரு. ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில் வரல. அந்த கேள்வி என்னன்னா, பியர் ரிவ்யூ வேலை செய்கிறதா? இதுதான் கேள்வி. ஆனா இதற்கான பதில் மௌனம் தான். பியர் ரிவ்யூனா மிகப்பெரிய மர்மம்லாம் இல்லை. பியர் ரிவ்யூ ப்ராசஸ்னதும் நீங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கலாம் வேணாம். பியர் ரிவ்யூனா தவறான கருத்துக்களை தவிர்த்து சரியான கருத்துக்களை ஆய்வு செய்வதே பியர் ரிவ்யூ. இந்த பியர் ரிவ்யூ சிஸ்டம் சரியா வேலை செய்யுதா இல்லையான்னு ஆராய்ந்து பார்க்க நார்த் டக்கோட்டாவை சேர்ந்த 2 ஆய்வாளர்கள் களமிறங்குறாங்க. இந்த ஆய்விற்காக அமெரிக்கன் சைக்காலஜி ஜேர்னல்ல 2 அல்லது 3 வருடத்திற்கு முன்பு ஏற்கனவே பப்ளிஷ் ஆன 12 பேப்பர்ஸை இவங்க தேர்வு பண்றாங்க. அந்த 12 பேப்பர்ஸ் பேரையும் பல இணைப்புகளையும் மாற்றி எந்த ஜேர்னல்ல இந்த 12 பேப்பர்ஸையும் 3 வருடம் முன்பு பப்ளிஷ் பண்ணாங்களோ அதே ஜேர்னல்லையே இவங்க மறுபடியும் மைனர் சேஞ்சஸ் பண்ணி சமர்ப்பிக்கிறாங்க. சமர்ப்பிச்சதும் இந்த 2 ஆய்வாளருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த 12 பேப்பர்ஸை ரிவ்யூ பண்ண பியர் ரிவ்யூவர்ஸ் இதில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கு, நிறைய தவறுகள் இருக்கு, அதனால இந்த பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா இந்த பேப்பர்ஸை 3 வருஷத்துக்கு முன்னாடி பியர் ரிவ்யூ பண்ணாமலேயே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மறுபடியும் பியர் ரிவ்யூ பண்ணவங்க இதை தவறாக பண்ணியிருக்கணும்
அப்படின்னு இந்த 2 ஆய்வாளர்களும் முடிவு பண்றாங்க. இந்த 2 ஆய்வாளர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் ஒட்டுமொத்த பியர் ரிவ்யூ சிஸ்டமும் மிகப்பெரிய ஓட்டைகள் நிறைந்ததாக இருப்பதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலின் முன்னாள் எடிட்டர் ரிச்சர்ட் ஸ்மித் பியர் ரிவ்யூ நன்றாக வேலை செய்யும் என்பதற்கு கொஞ்சமாக அல்லது சுத்தமாக எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் பியர் ரிவ்யூ துளியும் வேலை செய்யவில்லை என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. மிகவும் புகழ்பெற்ற லான்செட் மெடிக்கல் ஜேர்னலின் முன்னாள் எடிட்டர் ராபி ஃபாக்ஸ், எங்க ஜேர்னல் ஆஃபீஸில் நாங்கள் எப்பவும் மாடி மேலே நின்றுட்டு பல ரிசர்ச் பேப்பரை ஒன்னா சேர்த்து கீழே போடுவோம், அதில் எந்த பேப்பர் முதல்ல தரைய தொடுதோ அதை தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம்னு அநியாயத்துக்கு இவர் பியர் ரிவ்யூவை வச்சு காமெடி பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு பியர் ரிவ்யூ ப்ராசஸ் இருக்குன்னு அவர் வெளிப்படையாக நகைச்சுவை மூலமாக சொல்கிறாரு. ஆக பியர் ரிவ்யூ ப்ராசஸ் ஃபுல் ப்ரூஃப் ப்ராசஸ் கிடையாது. 90% பியர் ரிவ்யூஸ் எல்லாம் அரசியல் பின்புலத்தாலும் ஒருதலை பட்சத்தாலும் பணத்தாசையாலும் பதவி வெறியாலும் அதிகார திமிராலும் தவறான வேலையையே இந்த பியர் ரிவ்யூ மூலமா அறிவியலாளர்கள் செஞ்சுட்டு வராங்க. அப்படின்னா பியர் ரிவ்யூ ப்ராசஸை நம்பவே கூடாதான்னு கேட்குறீங்களா? இல்லை, நம்பலாம். ஏன்னா அதில் நல்ல அறிவியலாளர்களும் இருக்காங்க, அவங்களுடைய நல்ல பேப்பர்ஸும் இருக்கு, நல்ல ஆராய்ச்சிகளும் இருக்கு. இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸை எப்படி 100% நல்ல ப்ராசஸாக மாற்றணும்னா பியர் ரிவ்யூ ப்ராசஸை பொதுமக்களுடைய முன்னிலையில் வெளிப்படைத்தன்மையாக இவங்க பண்ணணும். அப்படி பண்ணா மட்டுமே இந்த பியர் ரிவ்யூ ப்ராசஸ் அறிவியலின் மிகப்பெரிய ஒரு கதவாக இருக்குமே தவிர, இருட்டுக்குள்ளேயே இவங்க யார் பியர் ரிவ்யூ பண்றதுன்னு அறிவியலாளர்களுக்கே தெரியாத ஒரு ப்ராசஸா இருந்தா கண்டிப்பா பியர் ரிவ்யூ ப்ராசஸ் சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். இது மாதிரி அறிவியலின் 2 பக்கங்கள் கொண்ட பல வீடியோஸை பார்க்க ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.